இந்த படுபாவிதாம்மா என் பொண்ணு விஷம் குடிக்க காரணமே. என் பொண்ணு மனசை காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டம்மா. அப்படி ஏமாத்தினதும் இல்லாம என் பிள்ளை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சாவடிக்க பாக்குறாமா. பாருமா, செத்து பொழிச்சு வந்திருக்காமா என் பிள்ளை. அத தெரிஞ்சுக்கிட்டு நல்ல மாதிரி நாடகம் ஆட வந்திருக்காமா. இவனை சும்மா விடக்கூடாதுமா, அடிச்ச கொல்லுமா இவனை. விடுமா, என்ன விடுமா, என்ன விடுமான்றல. நான் பேசிக்கிறேன், கொஞ்சம் சும்மா இருங்க, நான் பேசிக்கிறேன் இரு. பாருடா, அந்த பொண்ணோட அப்பா துடிக்கிறத பாக்குறல்ல, அம்மா அழுவத பாத்தியா? இதெல்லாம் பண்ணலாமா? அக்கா, நான் ஒண்ணுமே பண்ணலக்கா. ஒண்ணுமே பண்ணாமையாடா என் பொண்ணு உனக்காக விஷம் குடிச்சிருக்கா? சார், நானும் பிரியாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு சார். 3 வருஷமா ஒன்னா படிச்சோம். என் கூட பழகினது பேசுனது எல்லாத்தையும் காதல்ல புரிஞ்சுக்கிட்டா. நீங்களும் உங்க பொண்ணு மாதிரி என்ன தப்பா புரிஞ்சுட்டீங்களே சார். நான் உங்க பொண்ணை லவ் பண்ணலங்க. நீங்களே சொல்லுங்கக்கா, கூட சுத்துறோம் பேசுறோன்றதுக்காக லவ் பண்ண முடியுமாக்கா? பிரியா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கா. பிரியா வந்து என்னால லவ்வரை பார்க்க முடியலக்கா. அதுக்காக அவளை என்னால வெறுக்கவும் முடியாதுக்கா. நான் இப்ப கூட இங்க வராம இருந்திருக்கலாம். என்னால வீட்டுல இருக்க முடியல. இவன் மேல உள்ள பாசத்துல தான்க்கா வந்த. கோபி, பிரியா, ஏன் பிரியா இப்படி பண்ண? நான் உன்னை நல்ல ஃப்ரெண்டா தானே பார்த்தேன். இந்த மாதிரி பண்ணலாமா நீ? சொல்லு பிரியா. நமக்கு காதல் போச்சுன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்ல. காதல் மட்டுமே உனக்கு வாழ்க்கையும் இல்ல. அது முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. வாழ்றதுக்கு தானே வந்தோம், சாவறதுக்கு இல்லையே. சாவறதுன்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி எந்த கஷ்டத்தையும் கண்ணில் காட்டாம உன்னை நல்லா பார்த்துக்கணும் பெத்தவங்கள ஒரு நிமிஷமாவது நீ யோசிச்சு பாத்தியா? இவனை மாதிரி ஒரு உண்மையான ஃப்ரெண்டு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். என்னை எப்பயுமே மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாக்கா. சரிம்மா, நாங்க வரோம். வரமா? சரி, போயிட்டு வா. ரவுடி பேபி பேசுனது கேட்டிங்களா? காதல்ல தோத்தா சூசைட் பண்ணிக்க தப்புன்னு அட்வைஸ் பண்ணாங்க. ஆமா, அதுக்கும் சந்தோஷத்துக்கும் என்ன காரணம்? நான் லவ் பண்ணலன்னு தெரிஞ்சா அவங்க ஏதாவது பண்ணிப்பாங்கன்னு நினைச்சுதான் நான் உடனே தாங்கிட்டு இருந்தேன். ஆனா அவங்க காதலோட யதார்த்தத்தை கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால சூசைட் கிசைட் அப்படி இப்படின்னு எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. அதாவது கார்ல வரும்போது இப்படியே ஒவ்வொரு விஷயத்தையும் சத்யா சொல்ற மாதிரி செஞ்சுட்டே இருந்தா அதுக்கப்புறம் அது நாளைக்கு பெருசா வளர்ந்து சத்யா நம்மகிட்ட ஒவ்வொரு அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்களே நான் நினைச்சேன். இதுல இருந்து நான் எப்படி வெளியில வர்றதுன்னு யோசிச்சேன். கடைசி வரைக்கும் ஒருத்தவங்க ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மரியாதை கொடுத்து ஃப்ரெண்டா பார்க்க கத்துக்கணும்னு சொன்னாங்கல்ல. அதனால ஹாப்பியா நீங்க சொன்னது கரெக்ட்னு சொன்னீங்கன்னு சொன்னேன். ஏன் சத்யா, நான் சும்மா ஒரு பேச்சு கேட்குறேன், நீ சீரியஸாக எடுத்துக்கூடாது. இப்போ பிரபு சார் உங்ககிட்ட வந்து சாரி சத்யா, நான் உன்னை லவ் பண்ணல, நான் உன்னை ஃப்ரெண்ட்லியாக தான் பார்த்துட்டு இருந்தேன், நீ தான் எனக்கு தப்பாக நினச்சிட்ட அப்படின்னு சொன்னா நீ என்ன நினைப்ப? கூட அப்படி சொல்லாத. இங்கே அந்த லவ் ஃபெயிலியர் ஆன பொண்ணுகிட்ட நீ பேசினல, அது அந்த பொண்ணுக்கு மட்டும்தானா இல்லை நீயும் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான். டேய், அட்வைஸ் பண்ணும்போது என் நிலைமையில இருந்து தாண்டா அந்த பொண்ணை நான் பார்த்தேன். ஆனா
இப்போ அந்த பொண்ணு நிலைமையிலேருந்து எல்லாம் யோசிச்சு பார்த்தா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரிலடா. இந்த காதலோட வலி என்ன அழ வைக்குதுடா. ஒருவேளை அமுல் பேபி என்ன ஃப்ரெண்டா தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டான்னா நான் என்ன அவனு எனக்கே தெரிலடா. அமுல் பேபி அப்படி ஏதாவது சொல்லுவானாடா? சொல்றா. சொல்லுங்கடா, கேக்குறல்ல. சே சத்யா, அமுல் பேபி எப்படி அப்படிலாம் சொல்லுவாரு? கண்டிப்பா சொல்ல மாட்டாரு. இல்ல ஏய், என்னடா பாவம்டா சத்யா. டேய், சத்யா இப்படி ஃபீல் பண்றது என்னால பார்க்க முடியலடா. ஒண்ணு மட்டும் பெருசுங்க. பெருமாளே, ஏய் மிஸ்டர். ஹலோ டாக்டர், குட் மார்னிங். ஹாய் டாக்டர். இது ஹாஸ்பிட்டல், உங்க வீடு கிடையாது. எதை எங்க கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும்னு ஒரு வரமுறை இருக்கு. ஓய் சொல்லுப்பா. அது தெரியும் டாக்டர். காலையில, மத்தியானம், நைட் இந்த 3 வேளை கொடுக்க சொல்லியிருக்காங்க. 3 வேளையுமா? ஆமா டாக்டர். ராமா ராமா ராமா. இதெல்லாம் நன்னா இல்ல. என்னாச்சு டாக்டர்? ஏமா, டாக்டரோட ஸ்டெத்தோஸ்கோப் வேலை செய்யலையா? அது கொஞ்சம் மாத்தி கொடுக்கலாம்ல? கொடுங்க டாக்டர், நான் வேற மாத்தி எடுத்துட்டு வரேன். இல்லம்மா, அது வந்து டாக்டர், அவங்க தான் மாத்தி தரேன்னு சொல்றாங்களே, கொடுங்க. நான் இத சொல்லல. வேற எதை சொன்னீங்க? போரும் போரும் போரும். இத விளக்கமா வேற சொல்லணுமா? அபச்சாரம் அபச்சாரம். உங்களுக்கு வேணா கூச்சம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு அதிகமாவே இருக்கு. இந்த காலத்து பிள்ளைங்க இருக்காங்களே, பெருமாளே, அபச்சாரம் அபச்சாரம். இவர் எது அபச்சாரம் சொல்லிட்டு போறாரு? என்னங்க அவர் பாட்டுக்கு புலம்பிட்டு போறாரு? அப்படி நான் என்ன தப்பா பண்ணிட்டேன்? என் முகத்துக்கு நேரா வந்து 2 பேரும் இப்படி மண்டையை முட்டிக்கணுமா? ஆமா. அப்புறம் எப்படி மாத்திரை எட்டியத்த? இப்படி இவ்வளோ நெருக்கமா ஒரு பொண்ணும் பையனும் இருக்கும்போது பாக்குறவங்களுக்கு எப்படி தோணும்? எப்படி தோணும்? ஏன் இப்படி பாக்குறாங்க? அந்த வேலைக்காரன் நினைச்ச மாதிரிதான் டாக்டரும் தப்பா நினைச்சுன்னு போறாரு. தூங்குறான் பாரு, உள்ள போதும். பாத்தியா, நான் சொன்ன மாதிரி பிரபு சார் தூங்கிட்டு இருக்காரு. சொன்னா கேட்கணும். பாத்தியா, தூக்கத்துல கூட என் பேர் தான் சொல்லிருக்கான் பாரு. என்னமோ சொன்னீங்க? கொண்ட விடாதடா, தூங்க விடாப்பா.
சத்யா ம், ம். என்ன பண்ண போறா? எழுப்ப போறேன். சத்யா பாவம் சத்யா அமுல் பேபி தூங்கட்டும். நான் தூங்காம அவனை பத்தியே நினைச்சுன்னு இருப்பேன். அவன் மட்டும் தூங்குவானா? அதெல்லாம் விட முடியாது. அமுல் பேபி, அமுல் பேபி. சத்யா சத்யா என்ன அமுல் பேபி? குட் நைட் சத்யா. நான் தான் சொன்னல தூங்கும்போது கூட என்னதான் நினைச்சுன்னு இருப்பான்னு. எனக்கு வேற எதுவுமே தேவையில்லடா. அமுல் பேபி, அமுல் பேபி, அமுல் பேபி. அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி இப்போல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுறது இல்லைன்னு கேட்டிங்கல்ல, அப்படி இல்லை. ஆக்சுவலி என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக். இவ்வளோ பிரச்சனைனால என்னால் உங்ககிட்ட பேச முடியல. ஐ எம் சாரி. தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்க பேசலனா என்ன? அதான் உங்க அக்கா உங்களுக்கும் சேர்த்து நல்லா பேசிட்டாங்களே. சாரிங்க. நீங்கள் என்ன மன்னிக்கிற ஐடியாவில் இல்லைன்னு தெரியுது. பரவாயில்ல. நீங்கள் அந்த பத்திரிக்கை ப்ரூஃபை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா கால் பண்ணுங்க. மாப்பிள்ள, உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா? இருக்கு ஆண்டி. 2 ப்ரூஃப். ஒன்று உங்களுக்கு, இன்னொன்று எங்களுக்கு ஆண்டி. சரி. சரிங்க. சரி வரேன். வரேன் பாட்டி. போயிட்டு வாங்க. நான் வரேங்க. ஏம்மா, இது என்ன ஹாஸ்பிட்டல் நினைச்சியா சினிமா தியேட்டர் நினைச்சியா? எதுக்கு இப்படி கும்பலா நின்னு கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க? என்ன டாக்டர் நீங்களே இப்படி சொல்றீங்க? இது சிஸ்டர், இது பேர் என்ன? லாஃபிங் தெரப்பி. லாஃபிங் தெரப்பி. இது பண்ணா உடம்புல இருக்கிற மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சு உடம்ப சீரா வச்சுக்கிறதுக்கு உதவும். இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆபரேஷனு, கத்தி, ஸ்ட்ரெச்சரு, ரத்தம் இப்படி எல்லாம் இருப்பாங்க. அதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண. வாட் நான்சென்ஸ்! இந்த வேலையெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கீங்க. இது ஹாஸ்பிட்டல். இங்கெல்லாம் இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ணக்கூடாது. ஓகே? சிஸ்டர், டாக்டருக்கு ரொம்ப கோவம் வருது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாரு போல இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? டாக்டரையும் லாஃபிங் தெரப்பி பண்ண வச்சிருமா? பண்ண வச்சிடலாம். உங்களுக்கு ஃபோன் பண்ணாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் உங்களை பத்தி தாங்க நினைச்சிட்டே இருந்தேன். எனக்கு நீங்க தாங்க முக்கியம். நீங்க தான் லைஃபோட பெட்டர் ஆஃப். உங்களுக்குன்னு ஒதுக்க வேண்டிய டைமை ஒதுக்கி உங்களுக்கு கால் பண்ணி பேசியிருக்கணும். பட் நான் பேசல. அதனால நீங்க எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு அன்னைக்கு நீங்க ஃபோன் கட் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. சாரிங்க. இனிமே இப்படிலாம் நடக்காது.
சரிங்க, நான் எதுவும் ஃபீல் பண்ணல. நீங்க ஃபீல் பண்ணாம போங்க. ம் சரிங்க, பாய். என்ன இவன் ரொம்ப நல்லவனா இருக்கான். என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி கல்பனா நிலைமை மட்டும் எனக்கு வந்துடக்கூடாது. எதுவா இருந்தாலும் யோசிச்சு தான் முடிவெடுக்கணும். ஐயோ, டாக்டர் அடிக்கிறாரு. இப்ப சத்யா என்ன பிரச்சனை பண்ணிப்பாங்க தெரியலையே. ஹலோ ஹலோ பிரபு, எங்க இருக்கீங்க? ஏன் டாக்டர், ஏதாவது பிரச்சனையா? முதல்ல நீங்க வெளியே போறதை அவாய்ட் பண்ணுங்க, இல்லனா சத்யாவை வான் பண்ணுங்க. என்னாச்சு டாக்டர்? நீங்களே வந்து பாருங்க பிரபு, சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். ஆ சரிங்க டாக்டர். புதுசா ஐடியா பண்றேன்னு மறுபடியும் பிபி ஏத்திக்காதீங்க டாக்டர். டாக்டர், உங்களுக்கு பிபி இருக்கா? ஏன், எனக்கெல்லாம் பிபி வராதா? சாரி டாக்டர். டாக்டர் மனுஷன் தானே. கோல்டு, ஃபீவர், பிபி, சுகர், வாந்தி, மயக்கம் எல்லாம் வரும். வரட்டும். அதுவும் சத்திய மாதிரி இருக்கிற பேஷண்ட வச்சு சமாளிச்சா இருக்கிற நோயில 2 மடங்கு ஆயிடும். டாக்டர், நீங்க ஃபோன் பண்ணும்போதே நினைச்சேன் ஏதோ பிரச்சனைன்னு. என்னாச்சு டாக்டர்? சத்யா என்ன பண்ணாங்க? எம்டி வந்து என்ன கண்ணா பின்னான்னு திட்டத்துக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. சத்யா பண்ற அநியாயத்தை. சாரி டாக்டர். லோடி பேபி, ஏங்க அமுல் பேபி, என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, யோகா பண்ணிருக்கோம். டாக்டர், சாரி டாக்டர். இனிமே எந்த தப்பும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் டாக்டர், இவங்க இன்னும் கியூரே ஆகல. அதுக்குள்ள வீட்டுக்கு போக சொல்லாதீங்க. அவங்க சேட்டை பண்றாங்கன்றதுக்காக சொல்ல பிரபு. ஷீ இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். நேத்து ரிப்போர்ட்ஸ்ல எல்லாம் நார்மலா தான் இருக்கு. மத்தவங்களுக்கு எல்லாம் யோகா சொல்லி தராங்க, அதிலே புரிஞ்சுக்க வேண்டாமா அவங்க கியூர் ஆயிட்டாங்கன்னு? என்ன சத்யா, நான் சொல்றதெல்லாம் கரெக்ட் தானே? நீங்க நார்மலா தானே இருக்கீங்க? ஆமா டாக்டர், நான் நார்மலா தான் இருக்கிறேன். இவன் தான் நம்ப மாட்டான். அப்போ டாக்டர், சத்யா கம்ப்ளீட்டா கியூர் ஆயிட்டாங்களா? எஸ். இனி மந்த்லி 1 டைம் செக்அப் வந்தா போதும். டோன்ட் வரி பிரபு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சத்யாவுக்கு தலைவலி, மயக்கம்னு ஏதாவது வந்தா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துடுறேன். நீங்க கவலையப்படாதீங்க. அந்த வெனையே வேணாம், சத்யா அங்கேயே இருக்கட்டும். ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுங்க, நான் அங்க வந்துடுறேன். எங்க அப்பா உயிரை காப்பாத்திருக்கீங்கல்ல, அதுக்காக தான். நீங்க மட்டும் இல்லனா எங்க அப்பா. ஐயோ, எதுக்குப்பா அழுகுற? அதான் அப்பாவுக்கு சரியாயிடுச்சுல, அழாத. ஒரு உண்மையை சொல்லணும்னா நாங்க எல்லாரும் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கா? ஆமாப்பா, அப்பா வீட்டு பிரச்சனையெல்லாம் விட்டு மக்களுக்காக போராட்டம் பண்ணிருக்காரு. போராட்டத்துல எவ்வளவோ காயங்கள், மிரட்டல் எல்லாம் வரும். எதுக்கும் பயப்படாம அப்பாவோட போராட்டத்துக்கு தடையெல்லாம் இருக்கிற பாரு, உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். எங்கேயே அவன் கப்பு மெடல்லாம் வாங்கினதை பார்க்காம போயிடுவேன்னு பயமா இருந்துச்சுமா. என் உயிரை காப்பாத்தி அந்த குடுப்பனையும் எனக்கு கொடுத்துட்டம்மா. உனக்கு ரொம்ப நன்றிம்மா. ஐயோ, என்னங்கய்யா, என்னாண்ட போய் தேங்க்ஸ்லாம் சொல்லுங்க. சரிம்மா, நாங்க வர்றோம்மா. சரிங்கய்யா, நான் வரேன்க்கா. போயிட்டு. உங்களை மாதிரி தைரியமான பொண்ணுங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு. அது மட்டும் இல்ல, உங்களுடைய வில் பவர், ஆட்டிடியூட்லாம் எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. எல்லாத்தையும் போல்டா ஃபேஸ் பண்ற உங்க மன தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் சார். கீப் இட் அப் சத்யா. ஆமா, நான் கேள்விப்பட்டேன் நீங்க ஏதோ கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு.
சாரி சார். கல்யாணம்னு சொன்ன உடனே கழுத்துக்கு தானா வந்து மாலை விழுது பார்த்தீங்களா? மாலை கழுத்துக்கு இல்லை சார், எனக்கு. எப்பவும் நீங்க இப்படியே சந்தோஷமா இருக்கணும். நான் இருக்கணும் இல்லையோ, அவன் தூக்கி மாலையை போட்டு ரவுடி பேபியை சந்தோஷமா இருக்க வச்சிட்டான். அட்வான்ஸ் விசஸ். தேங்க்ஸ் இட்ஸ் ஓகே. பொதுவா இங்க இருந்து கியூர் ஆகி போறவங்கள போயிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டோம். பட் நீங்க கண்டிப்பா இங்க வரணும், உங்க பிரசவத்துக்கு. என்ன இது ரெண்டுமே திவ்யான்னு இருக்கு. சத்யாவோடத காணுமே. திவ்யா ஜாதகத்தை தானே அங்க கொடுத்தோம். சத்யா ஜாதகம் தானே இங்க இருக்கணும். திவ்யா உன் ஜாதகத்தை எடுத்துட்டு வாமா. போ. திவ்யான்னு தான் போட்டிருக்கு. ஜானகி பீரோ சாவி எடுத்துட்டு போயிட்டா போல இருக்கு. அவ வந்தது சொல்லி அனுப்புறேன். பரவாயில்லம்மா, நான் வெயிட் பண்றேன். ஆஹா, அவ வர்றதுக்கு லேட் ஆகும். அதான் நானே போய் பார்த்தேன். நீங்க போங்க, அவ வந்தது நான் ஃபோன் பண்றேன். சரிம்மா, நல்லதே நடக்கும். நான் புறப்புறேம்மா. வரமா. செட்டை பார்த்துட்டு அப்படியே திரும்பி வந்துடுறேன். அமுல் பேபி, என்ன செட்டை பார்த்துட்டு அப்படியே நீங்க இறக்கி விட்டுறியா? அக்கா, நீ பேசுற பேச்சிலே தெரியுதுக்கா உனக்கு இங்க தங்க விருப்பம் இல்லைன்னு. என்ன வேற ஆள் மாதிரி தானே பாக்குற. இதுக்கப்புறம் இஷ்டம்க்கா. இதோ பாருங்க, உங்களுக்கு தலையில் அடிபட்டு இருக்கு, காயமும் சிவியரா இருக்கு, கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்கணுங்க. உங்க தம்பி சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஆமாங்க சத்யா, இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே தங்கி ரெஸ்ட் எடுங்க. எல்லாரும் சொல்றாங்கல்ல, இங்க இரு சத்யா, ஷெட்டை நாங்க பாத்துக்கிறோம். அப்படி இல்லடா, நான் என்ன சொல்றேன்னா கசாமரு கஸ்டமரா நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடு. ரவுடி பேபி, இவ்வளவு பேர் சொல்றாங்களே, அப்புறம் எதுக்கு யோசிக்கிறீங்க? ஆனா நீங்க தான் கூட இருந்து போன உசுர திருப்பி கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ஆமாக்கா, எங்களுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப பயத்துல இருந்தோம். சார் தான் எங்களுக்கெல்லாம் தைரியம் சொல்லி அனுப்பிவிட்டு உங்க கூடவே இருந்து பாத்துக்கிட்டாருக்கா. அவன் கட்டிக்க போறவள கூட இருந்து பாத்துக்காம வேற யார பாத்துக்க போறான்? அக்கா, நம்ம ஏரியால எல்லாரும் சத்யாக்கு எப்படி இருக்குன்னு கேட்டுட்டே இருக்காங்கக்கா. அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லி பெஜாரா போச்சுக்கா. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு எல்லாரையும் பாத்துட்டு போயிடுக்கா அப்படியே. சரிடா. சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். சார் என்ன சார், காஃபி குடிச்சிட்டு போங்க சார். அம்மா இதோ கொண்டு வரேன். ஐயோ இல்ல, காஃபிலாம் வேணாம். ஆபீஸ்ல ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு, நான் போகணும். அதான். சரி, ஒரு காஃபி தானே அமுல் பேபி, குடிச்சுன்னு போயேன். இல்ல இல்ல இருக்கட்டும், கிளம்புறேன். போயிட்டு வரேன். அப்புறம் உடம்பு பார்த்துக்கோங்க. போயிட்டு வரேன். பாய். சரி இரு, நானும் வரேன். ஐயோ, நீங்க உட்காருங்க, நீங்க உட்காந்து ரெஸ்ட் எடுங்க, நாங்க அப்படியே கிளம்பிடுறோம். ஷோ, விட்டா நான் ஒரேடியாவே பேசண்டா மாத்திருவா போல. வாசல் வரைக்கும் தானே, எனக்கு ஒன்னும் ஆகாது. வா போலாம். வரங்க வரங்க. போயிட்டு வரேன். பாய். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இன்னும் கொஞ்ச நேரத்திலே அமுல் பேபி திரும்பி வருவான். அப்படி வரலன்னு வச்சுக்கோ, நான் சத்யாவே இல்லடா. அதான் ரவுடி பேபின்னு ஒரு பேர் ஃபேமஸ் ஆயிடுச்சுல, அந்த தைரியத்தை தானே பேசிட்டு இருக்க. டேய், நீ வேணா பாரு, வருவான். இப்ப எங்க போனோம்? இன்விடேஷன் பிரிண்டிங் கொடுத்தோம்ல, அங்க போ. ஏதோ ப்ரூஃப் ரீடிங் பண்ணணும் கூப்பிட்டாங்க. அட பாவி, இன்விடேஷன் ப்ரூஃப்லாம் வந்துருச்சா?
எஸ் வந்துருச்சு. என்கிட்ட சொல்லவே இல்ல. சத்யா வீட்டில் விடுற அவசரத்தில் இதை சொல்ல மறந்துட்டேன். வெயிட். டேய், உனக்கெல்லாம் இன்விடேஷன் வச்சா கூப்பிடணும். கல்யாணனாலே வந்து நின்ற மாட்டேன். நான்சென்ஸ். எங்கே வச்சேன்? என்ன தேடிக்கிட்டு இருக்கான்? டேய், ஒரு நிமிஷம் ஓரமா நிறுத்து. டேய், என்ன? ஐயோ, ப்ரூஃப் இங்கே மிஸ் ஆயிடுச்சுடா. எங்கடா? ஒருவேளை ஃபோன் எடுக்குமோ மிஸ் ஆயிருக்குமோ? கண்டிப்பா அங்கதானே மிஸ் ஆயிருக்கும். மாப்ள, அது போனா போயிட்டு போகுதுடா. நாம பிரஸுக்கு தானே போறோம், அங்க போயிட்டு கரெக்ஷன் பண்ணிக்கலாம். டேய், உனக்கு அறிவு இருக்காடா? இருந்தா உன் கூட இருப்பனா? தொலைஞ்சது கதிர் வீட்லடா. அங்கதான் ரவுடி பேபி வேற இருக்காங்க. அதனால என்ன மாப்ள? ஐயோ, என்னடா உளர்ற? சத்யா கிட்ட மட்டும் அந்த ப்ரூஃப் சிக்கிச்சு, அவ்வளவுதான்டா. நம்மள சட்னி. ஐயோ, ஆமாண்டா. அப்புறம் யார் தலையில அடி வாங்குறது? இரு மாப்ள, போறேன். சீக்கிரம் போ. அமுல் பேபி, இது உண்டா? ஆமா. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட். டாக்குமெண்டா? டாக்குமெண்ட்டுக்கு யாராவது மஞ்சள் தடவி வைப்பாங்களா? சரி, அது என்ன டாக்குமெண்ட் காட்டு. இந்த டாக்குமெண்ட்டை ஏன் காலையில மிதிக்கிற? கேக்குறாங்கல்ல, சொல்லு. மாப்ள, உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு மாப்ள. இருக்கிறது புதுசா நாங்க பண்ண போற பில்டிங்கோட கொட்டேஷன். அவ்வளவுதாங்க. சத்யா, இது நாங்க பண்ண போறதுலயே பெரிய ப்ராஜெக்ட். அதான் மங்களகரமா இருக்கட்டுமே மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்துக்கிட்டு போனோம். பாருங்க, இங்க மிஸ் ஆயிடுச்சு. ஆமா ஆமா, இஸ் கரெக்ட். ப்ராஜெக்ட் கொட்டேஷனை இப்பதான் நான் கொடுக்க போறோம். அது ஓகே ஆனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட கொடுக்கலாம், சொல்லலாம். என்னடா? ஆமாங்க, ஆமா. ஓஹோ. குட்டேஷனா, அது எப்படி இருக்கும்? அதை நான் பார்த்ததே இல்ல. அதை கொஞ்சம் காட்டுங்க சார், பார்க்கலாம். பத்த வச்சுட்டா பணமண்ட. இத பார்க்கணுமா? மாப்ள, கேக்குறாங்கல்ல, குடுறா. நல்லா மாட்டிக்கிட்டா மாப்ள. நல்ல நேரம் முடிய போகுது. நாம சீக்கிரம் போகணும். கஸ்டமர் கூட அர்ஜென்ட்டா வர சொன்னார்ல. ஐயோ, டைம் ஆச்சுல. எங்க டைம் ஆச்சுங்க. இது அப்புறம் வந்து காட்டுறேன். ஓகே, கோச்சிக்காதீங்க, கோச்சிக்காதீங்க. பை 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 பைங்க பைங்க. ஓடிரா. எல்லாம் வாங்கியாச்சு. என்னமோ நீ சமைக்கிற மாதிரி ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கா. என்னடா, எனக்கு சமைய தெரியாதுன்னு குத்தி காட்டுறியா? நானே அமுல் பேபி என்ன பார்க்க வரலன்னு கவலையில இருக்கிறேன். வெறுப்பே தகுறான். அமுல் பேபியா? அவர் எதுக்கு இங்க வராரு? சமைக்கிறதே அவனுக்காக தானடா. பாரா, அப்ப எங்களுக்கு இல்லையா? இல்ல. டேய், எங்க இருக்கிறீங்க? நாங்க ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலையா இருக்கோம். ஏன் இல்ல, அமுல் பேபிக்கு ஃபோன் பண்ணேன், அட்டன் பண்ணல. அதான் வீட்ல தூங்கிட்டானா என்னன்னு கேக்குறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். இல்லங்க, உங்க கூட ஹாஸ்பிட்டல் இருந்ததுனால நிறைய ஒர்க் பெண்டிங் ஆயிடுச்சு. அதான் பாத்துக்கிட்டு இருக்கான். ஒர்க் டென்ஷன்ல போனை கவனிச்சிருக்க மாட்டா. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அப்படியா? சரி, முடிஞ்சதும் நீங்க வீட்டுக்கு போவானா, சாப்பிடறதுக்கு இங்க வந்துருங்க.
சாப்பிடவா? என்னங்க ஸ்பெஷல்? நான் சமைக்கிறதே ஸ்பெஷல் தான். இன்னைக்கு என்னோட சமையல். கூட்டு வந்துரு. நான் மாப்பிள சத்யா சமைக்குதா, வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுது. டேய் இன்னைக்கு முடியாதுன்னு சொல்றா, ஆபீஸ்ல வேலை இருக்கு. சத்யா, நான் இப்பதான் உள்ள போய் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப பிஸியா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு வர முடியாதுன்னு நினைக்கிறேன். அமுல் பேபியை பக்கத்துலயே வச்சுன்னு பிஸியா இருக்கிறான்னு சீன் போடுறான் அவன். ஒழுங்கு மரியாதை அமுல் பேபியாண்ட போனை கொடுக்க சொல்லு. ஏங்க இப்படி டார்ச்சர் பண்றீங்க? ஓவரா போயிட்டு இருக்கீங்க. ஒருத்தன் பிஸியா இருக்கான்னு சொன்னா நம்ப மாட்டீங்களா? சும்மா போனை கூட சொல்லிட்டே இருக்கீங்க. இதோ பாருங்க, இனிமே இந்த தேவையில்லாத எல்லாம் வச்சுக்காதீங்க. நான் உங்களை லவ் பண்ணலங்க. இதோ பாருங்க, நான் திரும்பவும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நான் உங்களை லவ் பண்ணல என்ன ஆளை விடுங்க. உங்க உயிரை காப்பாத்ததாங்க நான் லவ் பண்றேன்னு போய் சொன்னேன். அதை தவிர உங்க மேல எல்லாம் எனக்கு லவ்வே வரல. நல்லா புரியுதா? சார் நான் மாக்கம் பேசுறேன் சார். கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அந்த டென்ஷன்ல இருந்தேன். அதான் என்ன சொல்றேன்னு தெரியாம உளறிட்டேன். சார் சத்யாவுக்கு நான் மன்னிப்பு எடுக்கிறேன் சார். நீங்கள் எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. சத்யாவை நான் சமாளிச்சுக்கிறேன் சார். நீங்கள் இப்போதைக்கு வர வேணாம். டேய் என்ன பண்ற? பசில பைத்தியங்கத்தை புடிச்சிச்சா? உனக்கு வரல என்ன மாப்பிள? எங்கேயோ மீன் பொரிக்கிறாங்க மாப்பிள. எனக்கு வாசனை வருது. கூடவே அவுச்ச முட்டை பிரியாணி செய்யறாங்க மாப்பிள. எனக்கு வாசனை வருது. வா சர்ச் போணும். வா. ஏண்டா மோப்பனாயே, பிரியாணி வாசனை வருது ஓகே, எப்படி அவுச்ச முட்டை வாசனை வரும்? எனக்கு வருது மாப்பிள. வா போய் சர்ச் பண்ணுவா. வா. டேய் வா. கார் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கடா. மாப்பிள கார் எங்கேயும் போகாது. இங்கதான் பத்திரமா இருக்கும். நீ வா. வா. சொன்ன கே என்ன சொல்லுங்க சார். வண்டி ரெடி ஆனோன்னு ஃபோன் பண்ணுங்க. நான் இங்க பக்கத்துல தான் இருப்பேன். வா. நீங்க போயிட்டு வாங்க சார். நான் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். சரிண்ணே வரேன். ஓகே சார். ரெண்டு பிரியாணி ஒரே பிளேட்ல. ஏண்டா நீ திருந்தவே தருவாங்கடா, உட்காரு. ஆனா உன கால விதி. இதான் ஆபீஸ் மீட்டிங்கா சார்? ஜன்னல்ல நல்லா காத்து வருது போலியே. ஆக்சுவலி இங்க பக்கத்துல கிளையண்ட் ஆபீஸ். அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு அப்படியே வந்து உங்களை பார்க்கலாம்னு நினைச்சேன். ஆனா வர வழியில கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதனால ஐ காட் காட். அத போன் அட்டெண்ட் பண்ணி சொல்லாமே. ஏங்க என்னங்க நீங்க நான்சென்ஸ் மாதிரி பேசுறீங்க? சர்ப்ரைஸ் யாராவது ஃபோன் பண்ணி சொல்லுவாங்களா? ஓகே, நான் உன்னை சாப்பிட வர சொல்லத்துக்கு தான் ஃபோன் பண்ணேன். அது நீ சொல்லியா? இல்லையே. சொன்னேங்க. சொன்னலடா. நீ சொல்லியே. சொன்ன நடந்து வரும்போது. சரி இதை விடுங்க. நீங்க எங்க உங்க டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காரு. நீங்க பாட்டுக்கு நைட்ல அதுவும் தனியா என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு பக்கத்து தெருவுல தானே இருக்குது. ஒன்னும் ஆகாது, வாங்க. அது வாங்க. மாப்பிள என்ன மாப்பிள யோசிக்கிற? சத்யா ஆசையா கூப்பிடுதுல, ஏதோ ஸ்பெஷலா இருக்கும் போல இருக்கு. நமக்காக தானே ஆசைப்பட்டு சமைச்சிருக்காங்க. அப்படிதானங்க? வா மாப்பிள போலாம். எதுக்கு யோசிக்கிற? வா வாடா. வா வாங்க சத்யா போலாம். என்னங்க இது? சிக்கன் கிரேவி கேட்டா சில்வர் குண்டா எடுத்துட்டு வந்திருக்கீங்க. சீர்வரிசை குடுக்கறதுக்கு. அதுக்குள்ளயா? முண்டம். இந்த மாவு பிசைஞ்சாதான் சப்பாத்தி ரெடி ஆகும். உனக்கு மாவு பிசைய தெரியுமா? ஆனா இவன் மிஸ் பண்ணலையே. என்ன நடக்க போகுதோ தெரியாது. கிஸ் பண்ணிட்டேன்.